பாருங்க ஒருவர் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6%, 8% தனிவடை விதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனி வட்டி பெறுகிறார் எனில் 4% தனி வட்டி விதத்துக்கு செய்த முதலீடு என்ன? அதாவது 2600ஐயே 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு வட்டி வீதமாக. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2600 P1 + P2 + P2 அதாவது 3ஆ பிரிச்சுக்கிட்டாரு. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 2600 வரும். அந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. 3க்கு தனித்தனி வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. 3க்கு காலம் வந்து n வந்து 1 தான். அப்புறம் வட்டி வந்து சேம். அப்போ எல்லாமே ஐன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ வந்து P வந்து P1 ஃபஸ்ட் அமௌண்ட்டுக்கு. அப்போ அதுக்கு வட்டி வீதம் 4% கொடுத்துருக்காங்க. அப்போ 4/100ன்னு வரும். n வந்து 1ன்றனால நம்ம அதை விட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே ஐன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அமௌண்ட்டு வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பிரின்சிபல் வேறு P2. இதுக்கேற்ற வட்டி வீதமும் 6/100ன்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வட்டி வீதம் வட்டி சேம் தான். அப்போது அமௌண்ட் வந்து P3. அதுக்கான வட்டி வீதம் வந்து 8/100. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலான்னா உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த P1ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த P1 + P2 + P3ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம இந்த P1 P2 மட்டும் செப்பரேட்டாக அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்போது இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா 100/4 × ஐன்னு வரும், which is equal to P1. இது 100/6 which is equal to P2. இது 100/8 இது வந்து P3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக 100 ஹை காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 1/4 + 1/6 + 1/8ன்னு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா P1 + P2 + P3ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கு எல்சியம் வந்து 24. அப்போ 100 is equal to 24க்கு இங்கே வந்தீங்கன்னா 6 + 4 + 3ன்னு வரும். கீழே நம்மளுக்கு 24ன்னு வரும். எல்சியம் வந்து 24 தான். இதோட வேல்யூ நம்மளுக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க 2600ன்னு. ஸோ நம்மளுக்கு ஐ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ அந்த 24 நம்ம இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போது 2600 × 24 / 100 × இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13ன்னு வரும். ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆகும். 13 கேன்சல் பண்ணால் 2. இப்போ 48ன்னு கிடைக்குது. ஐ வந்து 48ன்னு கிடச்சிருச்சு. அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டா நம்மளுக்கு P1 கிடச்சிரும். ஏன்னா அவங்க 4% இருக்கும்போது எவ்வளோ முதலீடுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ P1 தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ P1ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100/4 × ஐ தான் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் 48ன்னு. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12. அப்போ 12 × 100 1200 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?